அதை புரிஞ்சு கொள்வதற்கான மெத்தடை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். சரிங்களா? அப்படிங்கும் போதுதான் இப்ப இந்த ஒரு விஷயத்துல ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை அப்படி ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம்னா விடியற் காலத்துல என்ன வெளிச்சம் வரும்? விடிஞ்ச பிறகு என்ன வெளிச்சம் வரும்னு கேட்டேன். சூரியனுடைய வெளிச்சத்தை தான் சொல்றாரு. சூரியன் யாரு? ஆண்டவராய் இயேசு. சந்தேகம் இல்ல. இப்ப நீதியின் சூரியன் 2ஆம் வருகையில வர்றதுக்குரிய அடையாளங்களையும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நீங்க எதை ரெண்ட படிச்சிருக்கணும்? வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் படிச்சு புரிஞ்சிருந்தாதான் விடியற் காலத்துக்குரிய தெளிவான ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் விஷயமே புரியும். இத புரியாம ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட்டு போறவங்களை கூட்டிட்டு போயிட்டாருன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எதை படிச்சிருக்கணும்? வேதத்தையும். வேதம்னா என்ன? சாட்சியாகமம்னா வேதம்னா என்ன? வேதம்னா வேதம் அப்படியா? வேதம்னா என்ன? நம்ம கையில இருக்கிற பைபிள் தான் வேதம் சொல்லிட்டு இருக்கோம். கடவுளுடைய வார்த்தை வேதம். சாட்சியாகமம்னா இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? வேதம் பைபிள் நம்ம கையில இருக்கு, சாட்சியாகமம் எங்க இருக்குது? அதை படிச்சா நம்மள விடியற் காலத்து வெளிச்சம். சாட்சியாகமம்னு ஒரு புக் வச்சிருக்கீங்களா பைபிள் மாதிரி? வாங்கணுமா? எந்த கடையில இருக்குது பாருங்க. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். அதன்படி சொல்லாவிட்டால் விடியற் காலத்தின் 2ஆம் வருகையின் வெளிச்சம் சத்தியம் இல்லை. அதுலயே அப்படியே 15 படிங்க. 8:15 அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். தொடர்ந்து சாட்சியாகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். பாத்தீங்களா? நிறைய பேர் பைபிள போய் படிச்சா இப்ப பாருங்க, ஒரு 15-20 நிமிஷம் உங்க மைண்ட போட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா? குழப்பி எடுத்துட்டேன். அப்படித்தானே? ஆமாவா? அப்ப பாருங்க, எதை படிச்சாலும் ஏதாச்சும் ஒரு 4 வசனம் நல்ல வசனம் சொன்னீங்களா பிரதர்? அப்படிதானே? எல்லாம் போட்டு குழப்பி எடுக்கிறீங்க. ஒரு தீர்வு தான் என்ன அப்படின்னா அதனுடைய விஷயமே என்னன்னா எடறி ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் இருக்கான். ஆனா இது என்ன சொல்லிட்டாருன்னா சாட்சியாகமத்தை கட்டி என்ன பண்ணணும்? என் சீசருக்குள் வேதத்தை முத்திரையிடு. சரிங்களா? அப்ப இது யாருக்கு மட்டும்தான் ஓபன் ஆகும்? இந்த வேதமும் சாட்சியாகமும் யாருக்கு மட்டும்தான் ஓபன் ஆகும்? நீங்க அப்படியே பைபிள் படிச்சுட்டு போனா ஒன்னும் ஓபன் ஆகாது. சரிங்களா? இப்ப நீங்க வெளிப்படுத்தின விஷயத்துல 7 தலை 10 கொம்பு இதெல்லாம் படிச்சோம் பாத்தீங்களா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சு பாருங்க. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிப்பவனும் கேட்பவனும் அதன்படி நடப்பவனும் பாக்கியவான். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சோம். இல்லைன்னா படிக்க தெரியலன்னா மற்றவங்களை சொல்லி கேட்கலாம். அதன்படி நடக்கிறதுனா 7 தலை 10 கொம்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம எப்படி நடக்கிறது? புரியுதா? புரியல அந்த வசனம்? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதில் இருக்கிறவைகளை கை கொள்கிறவனும் பாக்கியவான். ஒண்ணுமே புரியாதது நான் எப்படிங்க கை கொள்றது? புரியுதுங்களா? ஒண்ணுமே புரியாது. அப்ப இந்த சாட்சியாகமத்திற்குரிய எல்லா விஷயங்களும் சரி, ஆண்டவர் அவருடைய சீசர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணார்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை சொன்னார். இப்ப மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வந்துடலாம் பாருங்க. 11வது வசனம் 12வது வசனம். இப்ப நம்ம எல்லாம் சீசர்களா இருந்தா புரிய ஆரம்பிச்சு. ஒருவேளை அப்படியே நீங்க பைபிள படிச்சுட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. இதுதான் விஷயம். இப்ப படிங்க. 10ல படிங்க. மத்தேயு 13:10. அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பைபிள் படிச்சு புரியாமே இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே அருளப்படாதான். இன்னும் பாருங்க, வசனம் பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பாருங்க, இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுப்பாங்க, இல்லாதவன்கிட்ட என்ன அநியாயமா இருக்கு? என்ன அநியாயமா இருக்கு? இதெல்லாம் வசனம்.
அப்ப என்ன உள்ளவன் என்ன இல்லாதவன் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. தொடர்ந்து வாசிங்க பாருங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். நான் பேசுறதெல்லாம் ஊமையா எதுக்கு இப்படி பேசுறேன்னா, அவங்க பைபிள் படிப்பாங்க, அதனுடைய உள்ளர்த்தம் ரகசியம் தெரியாமலே இருக்கும். கண்டும் வசனம் படிப்போம், ஆனா வசனத்தினுடைய அர்த்தம் ரகசியம் தெரியாது. வசனத்தை அதனுடைய ஆழமான அறிவை அடையாதவர்களுக்கு உணர்வு வராது. அதுக்காகவே நான் உண்மையா பேசியிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா, ஆண்டவரே கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா, நான் உங்களுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், எதுல பேசி வச்சிருக்கிறேன், ஊமையா பேசி வச்சிருக்கிறேன். அப்படியே நீங்க 15 வாங்க, 14 வாங்க. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும், இதை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு தெரியுங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் சீசரா மாறி இருங்க. விசுவாசிகளா இருந்தீங்கன்னா முத்திரிக்கப்பட்டதான். நீங்க சீசனா மாறிட்டீங்கன்னா, சீசனுக்கு விசுவாசிக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? விசுவாசினா விசுவாசமா மட்டும்தான் இருப்பார், கிரியையில வரவே மாட்டார். கிரியோடு இருக்கக்கூடிய விசுவாசமும் விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய கிரியை செய்யறவங்க தான் உண்மையான சீசன். அவர் சொல்றபடியா நடக்கிறவங்க தான் சீசன். ஓகே, அப்ப அந்த சீசன்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவர்கள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆபேல்ல இருந்து எடுத்துங்க நீதிமான். சரிங்களா? கடைசி நீதிமான் யாருன்னா யோவான் ஸ்நானன். இத்தனை பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களுக்கெல்லாம் காணவும் கேட்கவும் ஆசையா இருக்காங்களா, அவங்க காணாமலும் கேளாமலும் போயிட்டாங்க. ஒண்ணு இல்ல, இப்ப தானியேல் புத்தகத்துல கூட பாலாக்கு மறுவருப்பை குறித்து படிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் எழுதி வைக்க சொன்னது யாரு? தேவன். யாரை எழுதி வைக்க சொன்னார்? தானியேல் புத்தகத்தை. தானியேல். அவர் எல்லாத்தையும் அப்படியே வரிசையா எழுதிட்டு வர்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. யாருக்கு? தானியேல். படிங்க 12ஆம் அதிகாரம், தானியேல் 12:8. தானியேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். இது நம்மளுடைய ஊழியத்துக்கு சம்பந்தப்பட்டது. சரிங்களா? உலகத்தின் முடிவுக்கு உரிய ஒரு அநேக தீர்க்க தரிசனங்களை இந்த தானியேல் புத்தகத்தில் சொல்லும் பொழுதுதான் தானியேல் எல்லாத்தையும் வரிசையா எழுதிட்டு வர்றாரு. இது ஒண்ணுமே யாருக்கு புரியல? தானியேலுக்கே புரியல. இதனுடைய முடிவு, இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, உன் வேலை என்னன்னா நீ எழுதி வச்சுட்டு போ. 11, 12 அப்படியே படிங்க. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1100, 200, 190 நாள் செல்லும். நீயும் என்றால் முடிவு வருமட்டும் போயிரு. நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்தில் எழுந்திருப்பாய் என்றார். ஆனா எழுதி வைக்க வேண்டியதான் உன் வேலைன்றார். அப்ப அவங்களுக்கும் புரியல, விசுவாசிகளுக்கு அப்படியே படிச்சுட்டு போறவங்களுக்கும் புரியாது. யாருக்கு மட்டும்தான் புரியும்? சீசர்களுக்கு மட்டும்தான். இப்ப நம்ம இந்த கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது இதே 12ஆம் அதிகாரத்துல தான் எழுதிட்டு இருக்காரு. அதுல 4வது வசனத்தை படிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? இந்த கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரகசியத்தெல்லாம் அவருடைய சீசர்களுக்கு என்ன பண்ண போறார்? வெளிப்படுத்த போறார். படிங்க. தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். பாத்தீங்களா? இங்கும் அங்கும் ஓடி. இந்த முடிவு காலத்துக்கான அடையாளம் என்னன்னா, போக்குவரத்து ஃபாஸ்ட் ஆயிடும். ஒரு 30 வருஷம் வரையும் எங்க கிராமத்துல இருந்து டவுனுக்கு வரணும்னா மாட்டு வண்டி தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? இந்த டால்மியா ஃபேக்டரி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்து தெரியுங்களா? இதோட மோசமா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப இந்த காரியத்துல போக்குவரத்து என்ன ஆயிருமா? ஃபாஸ்டா இருக்கும். அறிவு அப்படி பெருகி இருந்துச்சுன்னா, போக்குவரத்து ஃபாஸ்டா இருந்துச்சுன்னா எது வந்துருச்சுன்னு அர்த்தமா? முடிவு காலம். இப்ப சொல்லுங்க, நம்ம முடிவு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்ப முடிவு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தேடி ஆராய்ச்சி இந்த ரகசியத்தெல்லாம் கண்டடைந்து விடுவார்கள். அவர்கள் தான் அந்த சீசர்கள்.
புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணலாம்னா இதுக்கான விடையை பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இவ்வளவு குழப்பமான நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். இதற்கான விடை என்ன, இதுக்கு எங்களுக்கு தெளிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசாயா 28ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை யார் போய் படிச்சாலும் சிக்குண்டு பிடிபட்டு நொறுங்குற மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே புரியாம தான் இருக்கும் அப்படின்ட்டாரு. நம்ம இப்ப நம்மளுக்கு இவ்வளவு நேரம் இந்த வசனம்லாம் அப்படியே எடக்கு முடக்கா கேள்வி கேட்டுட்டு இருந்தல, என்ன ஆண்டவரே இப்படி உண்மையே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்றாரு? சிக்குண்டு பிடிபட்டு நொறுங்குற மாதிரி தான், ஒண்ணுமே புரியாத அளவுக்கு தான் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், எழுதி வச்சிருக்கேன். சரி, ஓகே, நீங்க எழுதி வச்சது புரியாதவனே வச்சிருக்கீங்க, எங்களுக்கு இப்ப புரியணும், நாங்க சீசத்துவத்துக்கு ரெடியா இருக்கிறோம், இப்ப நீங்க என்ன பண்ணணும்? புரிய வைக்கணும். அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்கறது? பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்போமா? யார்கிட்ட கேட்போம்? இப்ப கேட்டோம், ஏங்க ஆண்டவரே இப்படி புரியாம இருக்குன்னா, ஆமா இப்படிதான் எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப விடையை தேடணுமே, இதை யாருக்கு போய் கேட்கறதுன்னு கேட்கிறேன், சொன்னவர்கிட்ட தான் கேட்கிறேன். படிங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். பைபிள் படிப்பதற்கான முறை, இந்த முறைப்படி படிச்சீங்கன்னா எல்லாத்துக்குமே விடை கிடைச்சிடும். புரியுதுங்களா? இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தங்கத்தை கொண்டாந்து உங்க கையில கொடுத்த மாதிரி இந்த வசனம், சரிங்களா? ஒரு வைடூரியத்தை கொண்டாந்து உங்க கையில கொடுத்த மாதிரி. படிங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்ப இத குறித்து நீங்க என்ன பண்ணணும்னா, இப்படி புரியாம இருக்குதுன்னா நீங்க வேத வாக்கியத்தை என்ன பண்ணணுமா? ஆராய்ச்சி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணுமா. என்ன ரிசர்ச் பண்ணாமன்னா, விஞ்ஞானியா அப்துல் கலாமா இப்போ ஒரு விஞ்ஞானி ராக்கெட் விட்டாரு, நம்ம தமிழ்நாட்டால. சரி, அவர் பேர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப நம்ம யாரு ஆகணும்? சீசன் ஆகணும், தெளிவடையணும், புரியணும் எனக்கு அப்படின்னா வேத வாக்கியத்தை நீ என்ன பண்ணு? ஆராய்ச்சி பண்ணு. இப்படி ஆராய்ச்சி பண்ணோம்னா ஒரு இடத்துல கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தோம், அதுக்கான பதில் வேற எங்கேயோ இருக்கும். எங்க இருக்கும்? நியூஸ் பேப்பர்லயா இருக்கும்? வேதத்துல தான். புரியுதுங்களா? படிங்க, அதே ஏசாயா 28ல 13வது வசனம் திரும்பவும். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கு சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் இருக்கும். விஷயத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும், அது புரியாத மாதிரி தான் இருக்கும். அந்த புரியறதுக்கு அது இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கும். இத ஏசாயா 34:16 படிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம், சரிங்களா? தேவனுடைய ஆவியினுடைய முழு பலத்தோடு ஜெபத்தோடு நீங்க இதை தேடுதல பண்ணீங்கன்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிறதுக்கு தேவன் கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமானது. இந்த வசனத்தை வச்சுதாங்க பைபிளே படிச்சா புரியும் எல்லாமே. படிங்க, இப்ப படிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்க. அது இங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கும். இப்ப என்ன பண்ணணுமா? ஒரு இடத்துல கேள்வி கேட்டாச்சு, அதுக்கான பதில இதே வேதத்துல தேடுங்க. என்ன பண்ணுங்க? தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒரு விஷயம் கூட குறையாது. இப்ப பாருங்க, எல்லாமே குறை இருக்கிற மாதிரி இருந்துச்சுல, ஒண்ணுமே புரியாத மாதிரி இருந்துச்சுல. குறை நம்ம பக்கத்துல, வசனத்துல இல்ல. ஒன்றும் குறையில்லாது இருக்கும். இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோடி வசனம் இருக்கும். இப்ப கேள்வி கேட்டோம்ல, இதுக்கான பதில் வேற எங்கேயாச்சு அங்கே இருக்கும், அது வசனத்துல தான் இருக்கும். அதை போய் தேடி சேர்த்து பார்த்துருங்க, பதில் கிடைச்சிடும். இப்ப தேடுவோமா? இப்ப கேட்ட கேள்விகள்ல எல்லாத்துக்கும் நான் பதில் இன்னைக்கு சொல்ல முடியாது. அப்ப நைட் ஃபுல்லா நீங்க கொடுக்கறதா தான் நான் கால வரை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால இன்னொரு 15ல இருந்து 20 நிமிஷம் தான், சரிங்களா? அப்ப இதுக்கான டெக்னிக்கல் எப்படி நம்ம அதை பண்ணணுங்கிறத தேவனை சொல்லி கொடுத்தாரு. இது புரியாத மாதிரி தான் இருக்கு. இதுக்கு ஜோடி வசனம் இருக்குது, அது அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அது ஜோடி வசனத்தை தேடி வாசிச்சீங்கன்னா தேவனுடைய ஆவியினால கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த வசனத்தை. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஓகேங்களா?
ஓகேங்களா? இப்ப இப்ப என்ன பண்ணலாம்னா 7 தலை 10 கொம்பை முதல்ல முடிப்போமா வேணாம்? முடிப்போமா வேணாம்? 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகத்தை பத்தி வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லிட்டு இருக்கு. அது என்ன? இப்ப எங்க தேடணும்? வெளிப்படுத்தின விசேஷத்துல பக்கத்து வசனத்துல தேடலாமா? கிடைக்குமா? அறவே கிடைக்காது. சரி, புதிய ஏற்பாட்டுல தேடணுமா? அங்கேயும் கிடைக்காது. தானியேல் 7:24-25 படிக்கும். 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம். இந்த 7 தலை 10 கொம்புள்ள மிருகம்னா என்ன? அந்த கொம்புனா என்ன? 10 கொம்புனா என்ன? படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். இப்ப நம்ம 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தை வானத்துல பாத்துட்டு இருந்தோம்னா பாத்துட்டே இருக்க வேண்டியதுதான், மேகத்தை தான். அந்த 10 கொம்பு என்னன்னு அடையாளத்துல சொல்லிட்டாரு. இப்ப அப்ப அந்த மிருகம் எது? 23 படிக்க. இப்ப அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா. அந்த 7 தலை 10 கொம்புள்ள அந்த மிருகத்தை பத்தி தான் அந்த 7ஆம் அதிகாரத்துல 4வது மிருகமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4வது மிருகம் எதை அடையாளப்படுத்துதுன்னா இந்த பூமியிலே எழும்பக்கூடிய 4ஆம் ராஜ்யம். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 3 ராஜ்யம் இருக்கு. அதுக்கப்புறம் 5வது ராஜ்யம் ஒன்று இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், நிச்சயமாகவே இருக்கலாம். ஓகே, அப்ப இந்த 4வது மிருகம் எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒரு ராஜ்யத்தை. நம்ம 7 தலை 10 கொம்பு மிருகத்தை அப்படியே வானத்துல பார்த்துட்டு இருந்தா பதில் கிடைக்குமா? அப்ப மிருகம்னா என்ன? ஜோடி வசனம். என்னங்க மிருகம்னா? என்னங்க என்ன சொன்னுச்சு? இப்ப ராஜ்யம். கொம்புனா ராஜாக்கள். சரிங்களா? இப்ப நான் ஒரு வசனம் கொடுக்குறேன். இப்ப நீங்க தான் தேட போறீங்க. எப்படி? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வசனம் கொடுக்குறேன். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடி வசனம் தேட போறீங்க. எல்லாம் அடையாள பாஷையில் இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் தேடுதலோட போனோம்னா அது கிடைச்சிருமா? நீங்க அந்த ஆவியில உட்கார்ந்து தேடினீங்கன்னா சீசத்துவத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே இது விட கிடைக்கும். சரிங்களா? பிரசங்கி 11:1 படி. இப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பாருங்க, இந்த வசனம் உங்க சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் என்ன பண்றணும்? தண்ணீர்ல போட்டுறணும். அடுத்த நாள்லாம் பழைய சோறை சாப்பிடலாம். அநேக நாட்களுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தங்கமா மாறிடுமா சோறு? என்ன சொல்ல வர? ஏதாவது புரிஞ்சுச்சா? அப்ப இந்த வசனத்துக்கு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? விசுவாசிகள் அல்ல, சீசத்துவத்துக்கு அதன் ஜோடி வசனத்தை தேட போறீங்க. சரிங்களா? ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர்ல போடு, அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கிடைக்கும். சரி, ஒவ்வொரு பிட்டா வார்த்தையா பிரிச்சுட்டு அதுக்குள்ள உள்ள ரகசியத்தை பார்ப்போம். ஏன்னா இந்த ரகசியத்தெல்லாம் அறிவதற்கு 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் படிச்சிருங்க. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தேவனுக்கு முன்பாக நீ போய் எங்க பரலோகத்துல நிக்கணும்னா வேத வாக்கியங்களை நிதானமாய் பகுத்து போதிக்கிறதா? நம்ம எம்எல்ஏ மைக்க பிடிச்சாருன்னு வச்சுங்க, ஆலை கடல் என திரண்டு வந்திருக்கிற ஜனங்களே அப்படிப்பாரு. அப்படிதானே? அங்க வந்திருக்கிற மக்கள் திரளை பார்த்து அவர் என்ன அடையாள பாஷையில பேசுறாரு? அலைகடல். அவர் பேசும்போது நம்ம தேவன் பேசக்கூடாதா? பேசலாம். பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அதாவது எந்த ஒரு அடையாள பாஷையும் எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டபடி இருக்கும்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இப்ப பாருங்க, 7 தலை 10 கொம்புனா 7 தலை 10 கொம்புல மிருகமா வானத்துல வரப்போகுது. அந்த மாதிரி சுய தோற்றத்துல அதை பார்க்காதீங்க, நீங்க முந்தி அறிஞ்சுக்கங்கன்றாரு. அப்படின்னா மேல் வீட்டுல இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில உலகம் முடிவுல கீழ் வீட்டுக்கு வரக்கூடாது. சரிங்களா? ஒரு ஆன்சர் சொன்னா, ஒரு வசனம் பண்ணாம சொன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுங்க. பாருங்க, மேல் வீடுனா என்ன, கீழ் வீடுனா என்ன, ஆவிக்குரிய ரீதியில. வேற ஒண்ணு இன்னொன்னு சொல்றேன் பாரு. நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை, அப்ப மேல் வீடுனா என்ன, கீழ் வீடுனா என்ன? பதில் வருது பாருங்க. எல்லாம் சீசரா மாறிட்டு இருக்கிறீங்க. என்னது?
பூமி என்பது கீழ் வீடு, மேல் வீடு. பாட்டு பாருங்களா? என்ன பாட்டு? என் வீடு. பாத்தீங்களா? பாட்டு மட்டும் பாடுவீங்க, வசனத்துல தேடுறதை வந்து மறந்துட்டீங்க. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில வந்திருக்கும் போது நம்ம மேல் வீட்டுக்குரியவர்கள், எந்த வீட்டுக்குரியவங்க? நம்ம இந்த கீழ் வீட்டுக்குரிய அலுவலர்கள். ஐயோ, மேல் வீட்டுக்கு நம்மளுடைய அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து பார்த்தோம்னா படிங்க. 3:1. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாக பரிசுத்த சகோதரர்களே, உங்க பங்கு சொத்து சோகம்லாம் உங்க சகோதரர்களா இருக்கிற உங்களுடைய பங்கெல்லாம் எங்க இருக்குன்னா பரலோகத்தில். இப்ப நம்ம எங்க தேடிட்டு இருக்க கூடாது, சொத்து சோகத்துக்கு வீட்டுல தேடக்கூடாது. சரிங்களா? ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்துட்டு நான் வந்துட்டேன், வாமா, வாங்க ஐயா, வாங்க சகோதரரே அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு இருந்தா, ஆண்டவரே என் சொத்தெல்லாம் என்ன பிரிச்சு என் பேத்திக்கு பேரனுக்கும் கொடுக்கலையே, வீடுள்ள நகையெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேனே, அதை யாராச்சும் எடுத்துக்குவாங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கு? அப்ப கீழ் வீட்டு அலுவல்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, அக்கறை காட்டக்கூடாது. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில வந்திருக்கிறத நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு இந்த உலக காரியம், இந்த கீழ் வீட்டு அலுவல்கள்ல நம்ம இருக்கலாமா? அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு? மேல் வீட்டுல இருக்கிறவன், புரியுதா? அவர் பேசுற விஷயம்லாம் டிஃபரெண்ட் லெவல்ல இருக்கு. அதுக்கு நீங்க கூட சொன்னீங்க, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலை. யார் அந்த மலை? அப்ப ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில வந்துட்டாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுதுன்னா, மலை, நித்திய கல்மலை, யெகோவா ஞான கல்மலை, கிறிஸ்துவை நோக்கி ஓடணுமா? அதை விட்டு நீங்க இருக்கிற யூதேயாவில் பக்கத்துல உள்ள திருச்சியில் உள்ள எந்த மலை, மலைக்கோட்டைக்கு ஓடுறத பத்தி பேசல. புரியுதுங்களா? அப்ப நம்முடைய நித்திய கல்மலை, ஞான கல்மலை நோக்கி பரலோகத்திற்குரிய ஓட்டம் ஓடணும். சரிங்களா? அதை பத்தி சொல்லப்படும். சரிங்களா? அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல உள்ள ஒவ்வொரு விஷயத்திலையும் இது ஒரு 6-7 மெத்தட்ஸ் பைபிள படிக்கிறது. ஒரு வசனத்தின் ஆழமான காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. உதாரணமா, ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரில் போடு, அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் நினைக்கும்னா, அந்த வசனம் என்னமோ சொல்லுச்சு, அதனுடைய ஆழம் என்ன சொல்லுச்சு பாருங்க, வேற ஒரு கருத்து. வசனத்தினுடைய முழு கருத்தை ஆராய்வது. சரிங்களா? அடையாள பாசை, அதை 7 தலை 10 கொம்பு, அது ஒரு தீர்க்க தரிசனத்துல சொல்லப்படும். மேல் வீட்டுல இருக்கிறவன் கீழ் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா அது ஒரு தீர்க்க தரிசனம் அடையாளம். சரிங்களா? நம்ம மேல் வீட்டிலேயே இருக்கிறத பத்தியா பேசுறாரு? இதெல்லாம் பேசுறது அது ஒரு அடையாளத்தில் ஆண்டவர் பேசுகிற ஒரு சில விஷயம். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணும், அடையாளத்தை எப்படி படிக்கணுங்கிறது. ஓமை. சரிங்களா? கடைசியா ஒரு ஓமையை முடிச்சுட்டு நம்ம அந்த கூடுகை நிறைவு செய்யணும். சரிங்களா? அப்ப ஓமையை எப்படி படிக்கிறது? சரிங்களா? கடுகுவதே. அப்ப புருஷன் மட்டும்தான் சரி, சகோதரர்கள்லாம் பரலோகம் போக முடியாது, சகோதரிகள் மட்டும் புளித்த மாவை கரைச்சிட்டீங்கன்னா பரலோகம் போயிருவீங்க. அப்படி எடுத்துக்க முடியுமா? அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குதுங்க? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். சரிங்களா? அப்ப ஓமை வாக்கியத்தை எப்படி படிக்கிறது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பரலோக பாருங்க, ஆசரிப்பு கூடாரங்கிறது நிழல், அதனுடைய ஆவிக்குரிய பொருள் எல்லாம் பார்த்தோமா? அதான் நிழலும் பொருளை பத்தி படிக்கிறது. அதுக்கப்புறம் காலத்தின் அடிப்படையில் வேதத்தை எப்படி படிக்கிறது, ஒரு 7 மெத்தட்ஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க முடிந்த. சரிங்களா? ஒரு தலைப்பிற்குள்ளாக வேதத்தை படிப்பது, ஒரு வசனத்தின் கருப்பொருளை ஆராய்ச்சி செய்வது, தீர்க்க தரிசனத்தை படிக்கிறது, அடையாள பாசையை படிக்கிறது. கொஞ்சம் பார்த்தா போறணும், யாருமே நோட் பண்ணுங்க, மைண்ட்ல அந்த அளவுக்கு நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. அப்ப ஓமை வாக்கியங்களை எப்படி படிக்கிறது, அப்புறம் காலத்தின் அடிப்படையில் வேதத்தை எப்படி படிக்கிறது, நிழலும் பொருளை எப்படி படிக்கிறது. கடைசியாக ஒரு ஓமை மட்டும் நம்ம படிச்சுட்டு இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவு செய்யலாம். இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 30-40 கூடுகைகள் நீங்க கொடுக்கணும். ஆதி ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் வரை உள்ள அநேக சத்தியங்களை தெளிவான முறையில் நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே என்ன பண்ண போறோம். வாரம் வாரம் வந்து நாங்க 5 மணிக்கு வரோம்னா நீங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? என்ன ஒரு வைராக்கியம்! தாழ்மையாபுரத்து ஜனங்களை நான் இது மாதிரி எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறோம். நாங்க 5 மணிக்கு வரோம்னா 5:30 வந்தா போதுமா அப்படிம்பாங்க. அம்மா வயசான அம்மாவுக்கு 4:30 மணிக்கிறாங்க.
கஷ்டமா இருக்கு எங்க ஊர் ஜனங்களை பார்த்தா. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஓமையை பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8, 9, 10. லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 9 வசனங்கள். 9, 10. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? ஓகே, இது ஒரு ஓமை, 10 வெள்ளிக்காசு ஓமை. சரிங்களா? இதுல உங்களை அதிகம் பதில் கேள்வி கேட்க போறத நான் ஆன்சரை பத்தி சொல்லிட்டு போயிடுறேன். இது மாதிரி 39 ஓமைகள் இருக்கு, அதை பிற்காலத்துல தெளிவா பார்க்கணும். சரிங்களா? ஒரு ஸ்திரீ கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில 10 வெள்ளிக்காசு இருக்கு. அதுல ஒரே ஒரு வெள்ளிக்காசு காணும்னு வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடுறாங்க. தேடிட்டு கண்டுபிடிச்ச பிறகு பக்கத்து வீடு ஆயிரம் வீட்டுல எல்லாம் போய் கூப்பிட்டு எனக்கு வெள்ளிக்காசு காணா போனது என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிச்சு, வாங்க நம்மளோட உட்காந்து இன்னைக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி போடுவோம்னு போட்டு சாப்பிடுறாங்க. அப்படிதானே? இது இந்த காரியத்தை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் கூட உண்டாயிருக்கு. அந்த அம்மா தேடின வெள்ளிக்காசு எவ்வளவு இருக்கும்? வெள்ளிக்காசு ரவுண்டா இருக்குமே, எவ்வளவு இருக்கும் ரேட்டு? அது தங்கத்தை தேடினாலும் ஓகே, சந்தோஷப்படலாம். இது என்னங்க? வெள்ளிக்காசு அதிகப்படியா ஒரு 50 ரூபா இருக்குமா, 100 ரூபா இருக்குமா, ரவுண்டா இருக்கு. அப்ப இந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காண போனா இந்த அம்மா ஏன் இவ்வளவு தேடுது அப்படிங்கிறது இதுல பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு. உலக தோற்றம் முதல் உள்ள ரகசியமும் இதுல இருக்கு. சரிங்களா? அப்படிங்கும் போதுதான் இந்த அம்மான்னு சொல்லிட்டாலே எந்த அம்மாவை தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கு 10 வெள்ளிக்காசுனா. அப்ப இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிச்சயதார்த்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நகை போடுவாங்கல்ல, அது மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுடைய வழக்கம்னா 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போயிடுவார் மாப்பிள்ளை. 6 மாசம் முன்னாடி கல்யாணம் நடக்கும் போதுன்னா, இப்ப கல்யாணம் நடக்கும் போதுன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாரு? 10 வெள்ளிக்காசை பொண்ணு வீட்டுல வந்து நிச்சயத்துக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணும்னா 10 வெள்ளிக்காசை டெய்லி பாலிஷ் பண்ணி நெத்தியில கட்டிக்கணும். அப்படி நெத்தியில கட்டிக்கிட்ட போது எப்படி இருக்கும்? டெய்லி பாலிஷ் பண்ணா பலன்னு மின்னும் இல்லைங்களா? பாலிஷ் பண்ணாம கட்டினா உங்க வீட்டுல உள்ள அருவாமனை மாதிரி கருப்பா இருக்கும். அப்படிதானே? பாலிஷ் பண்ணலன்னா அப்படிதான் வெள்ளி. ஓகே, அப்ப இந்த அம்மா டெய்லி பாலிஷ் பண்ணி நெத்தியில கட்டணும். அதுல ஒரு வெள்ளிக்காசு தானே காண போச்சு, மிச்சம் 9 இருக்குல்ல. நிச்சயதார்த்தத்துக்கு கொடுத்துட்டு போன 10 வெள்ளிக்காசுல ஒண்ணு தானே காண போச்சு. இந்த அம்மா ஏன் தேடுது? ஏன் தேடுது? என்ன தெரியுங்களா இதுக்கு அர்த்தம்? மாப்பிள்ளை இந்த 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு எப்ப வந்தாலும் பலன்னு மின்னணும். அதே நேரத்துல எல்லாம், அதாவது குடும்பத்தை நடத்துறதுக்கான எல்லா திராணியும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போயிடுவார். திடீர்னு ஏதாச்சும் ஒரு நைட்ல வருவார், அப்பதான் அந்த வெள்ளிக்காசு மின்னும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை எப்பயுமே நெத்தியில கட்டிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அம்மாவுக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு, வேற யாரும் மாப்பிள்ளை தேடி வராதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்துக்கள்லாம் சிவப்புல வைக்கிறாங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்ல. அது மாதிரி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பெண் என்ன பண்ணிட்டு இருப்பா? டெய்லி பாலிஷ் பண்ணி நெத்தியில கட்டிக்கிட்டு இருப்பா. இது ஒரு வெள்ளிக்காசு தானே காண போச்சுன்னு விட்டு இருந்தா என்ன ஆகும்? மாப்பிள்ளை வருவார், வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது மின்னும், ஆனா பக்கத்துல வந்து எண்ணுவார், நீ எல்லாம் என்ன குடும்பம் என்னோட நடத்த போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார்? மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவார். இது வந்து அந்த நாட்டினுடைய, இஸ்ரேல் நாட்டினுடைய வழக்கம். அதுல ஒரு வெள்ளிக்காசனுடைய இம்பார்ட்டன்ட் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடிக்கிற வரையும் விட மாட்டாங்க. அப்படின்னா இது ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்துல மணவாட்டி அப்படிங்கிறவருக்கு மணவாளன் யார்? நிச்சயதார்த்தம் முதலாம் வருகையில வந்துட்டு 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போயிருக்காரு உங்களுக்கு எல்லாம். 2ஆம் வருகையில வரும்போது என்ன பண்ணுவாரு? ஒரு வெள்ளிக்காசை காண போனாலும் பரலோகம் போக முடியாது. உங்கள்ட்ட 10 வெள்ளிக்காசு இருக்கா? நாங்க சகோதரர்கள் எங்கெல்லாம் இல்லைங்க, எங்ககிட்ட அதை பத்தி கேட்கல. சகோதரிகள் 10 வெள்ளிக்காசு உங்கள்ட்ட கொடுத்தது வச்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். வச்சிருக்கிறீங்களா இல்லையா? ஏங்க வில்லங்கத்தை உண்டாக்குறீங்க. அந்த வெள்ளிக்காசு தான் என்னன்னு கேளுங்க. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப சங்கீதம் 12 படிக்கணும். சங்கீதம் 12ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கின்றன. ஓகே, இது நாள் வரை நீங்க பைபிள் படிச்சீங்கல்ல, அதெல்லாம் சுத்தம் இல்லாம புரியாம இருந்துச்சு. இப்ப இந்த 7 முறை நெருப்புல போட்டு அதனுடைய காரியங்கள்லாம் ஆழமா தேட ஆரம்பிச்சு அதனுடைய புடமிடப்பட்ட சுத்த வெள்ளினா சுத்த சத்தியமா கிடைக்குது நம்மளுக்கு. வசனத்துக்கும் சத்தியத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வசனம் படிச்சா புரியாது, சத்தியங்கிறது சத்தியத்தை அறிவீர்கள், அதனுடைய ஆழமான காரியத்திலிருந்து எல்லா வகையிலும் விடுதலை. அப்ப இதுல உள்ள வந்த வெள்ளி காசு என்னங்கிறதுனா, ஆண்டவர் முதலாம் வருகையில வந்துட்டு இது மாதிரி ஆழமான சத்தியங்கள்லாம் சீசர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போனார். இன்னைக்கு இந்த 10 வெள்ளி காசுங்கிற ஓமையினுடைய அர்த்தம் இன்னைக்கு முன்னாடி வரை நேத்து வரையும் தெரியுமா? காணா போய் தானே இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? விளக்க கொடுத்திருக்கிறீங்க, வீட்டை பெருக்கிருக்கிறீங்க, தேடி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. விளக்குனா என்ன? 110ஆம் சங்கீதத்துல படிக்கிறீங்க, வாசனம் தான் விளக்கு. இந்த பைபிளை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை தேடுதலோட கண்டுபிடிக்கணும். அது அங்க போய் ஒளிஞ்சிருக்கு. இந்த 10 வெள்ளி காசு ஓமை கூட என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகல, காணாம போனுச்சு. இப்ப கிடைச்சிருச்சு. விளக்கை கொடுத்து அங்கிங்கும் இருக்கிறதை தேடி அதை கண்டுபிடிச்சு சத்தியத்தை கொண்டாந்து. இப்ப பாருங்க, வெள்ளி காசை எடுத்து இப்ப எங்க அடிக்கலாம், நெத்தினா புத்தியில ஏறிச்சு பாருங்க. காணா போன வெள்ளி காசு புத்தியில வந்துருச்சா, அதான் நெத்தியில ஏத்துறது. இப்ப சொல்லுங்க, மணவாளன் வரும்போது 2ஆம் வருகையில வெள்ளி காசு இப்ப எங்க இருக்கு? காணா போயிருக்கா, புத்தியில இருக்கா? இப்ப நீங்க என்ன பண்ண தெரியுங்களா? அதே லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் 15 அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதிலே 9 படிங்க. கண்டுபிடித்த பெண் தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? இப்ப நீங்க போய் என்ன பண்ணணும் தெரியுங்களா? காணா போனதெல்லாம் நிறைய கிடைச்சிருக்குல்ல இந்த கூடுகையில. இது அக்கம் பக்கம் பக்கத்துல உள்ள எல்லா கிறிஸ்தவர்கள் படத்துல சொல்லி இந்த மாதிரி நிறைய வெள்ளியும் தங்கமும் எங்க சபையில தாங்க வாரம் கிடைக்குது. நீங்க வந்து இதெல்லாம் இலவசமா கத்துட்டு போங்கன்னு என்ன பண்ணணும்? சந்தோஷமா போய் சொல்லணும். சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? இந்த சந்தோஷத்தை வாரம் சந்தோஷப்பட போறோம். ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரப்போகுது இந்த 5 மணி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த ஒரு கூடுகையை இன்று நாம் நிறைவு செய்வோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு?